ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். தற்சமயம் நவம்பர் மாத ராசி பலன்கள் 2025 விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிகம் ராசி, ஆனால் அதற்கு முன்பாக கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2, 3, 4ஆம் இடத்துல ராகு பகவானும் 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகவும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா 7, 8, 9ஆம் இடத்துல வாக்கியங்கள் கொடுக்கின்ற இடத்துல குரு பகவான் உச்சகதியிலே இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லை, 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12, 11, 10, 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான், 11ல் இருக்கிற புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கும் சுக்கிரன் 12ஆம் அதிபதி சுக்கிரன் அங்கேயே ஆட்சி பெற்று இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நீச்சமாக இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் தேதிக்கு துலாம் ராசிக்கே வந்துட்டார். அதாவது அவருடைய ஆட்சி பெற்ற வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் துலாம் ராசியில் தான் இருந்தார். இப்பொழுது அவர் விருச்சிகம் ராசிக்கு வந்துட்டார். விருச்சிகம் ராசி வரும்போது கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு 16, 17 தேதிக்கு பிறகு இங்கே வந்திருக்காரு. ஸோ இந்த அமைப்பின்படி அப்படின்னு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசினாலும் எப்படி இருக்க, குறிப்பா ஒருத்தர் நல்லா இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது, அவங்க குடும்பம் நல்லா இருக்கா, அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவரு நல்லா இருக்கிறாரா, நல்லா சம்பாதிக்கிறாரா, நல்ல வீட்டில் குடியிருக்கிறாரா, வீடு எல்லாம் நல்லா சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி இருக்குது, கூட இருக்க பக்கம்காரங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, அதை வச்சு தான் அவரை வேல்யூ பண்ணுவாங்க. சரிங்களா, அவருடைய எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற விதத்தில். ஸோ இவர் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, 12, 11, 10ஆம் இடத்து அதிபதி சூரியனோடு அங்கே கூடி இருக்கிறாரு. எங்க லக்னத்திலேயே ராசியிலேயே விருச்சிகம் ராசியிலேயே செவ்வாய் தன்னுடைய ராசி அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியாக சூரியனும் அங்கே கூடி இருக்கிறாரு. இப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அரசு காரியங்களில நீங்க ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷனோ அல்லது ஏதாவது ஒரு விருப்பமோ ஏதோ நீ கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல சூரியன் 10ஆம் தொழில் ஸ்தானத்து அதிபதி அப்படிங்கிற உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு. இது மட்டும் இல்லைங்க, குரு பகவான் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7, 8, 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். ஆனா இவருடைய இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீச்சம் தான். ஆனா தற்சமயம் அப்படி கிடையாது. செவ்வாய் ஆட்சி பொறுப்புல இருக்கிறாரு. அதே சமயம் கடகம் ராசியில சந்திரனுடைய வீட்டில நட்பு பெற்ற குரு பகவான் தன்னுடைய பார்வைகளை 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசி மேல பதிகிறாருங்க. அப்புறம் என்னங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தெய்வ அனுகூலம், ஒரு ஒரு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நல்ல ஒரு சப்போர்ட், நீங்க வேலை செய்யற இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட், நல்ல ஒரு ரெகக்னைஸ், நல்ல ஒரு அங்கீகாரம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தனியா இருக்கிறோம், நமக்கு சப்போர்ட் பண்ண ஆளே இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தீங்க இல்லைங்களா, அந்த நிலைமைகள் இப்ப டக்குன்னு மாற போகுதுங்க. நீங்க உங்களுடைய முயற்சிகள் படு பயங்கரமா இருக்க போது, அதுக்கு உண்டான வேல்யூ அப்படிங்கிறது சிறப்பாகவே கிடைக்க போது. உங்க அலுவலகத்தாகட்டும், நீங்க பிசினஸ் பண்றதாகட்டும், நீங்க வெளியிடங்களை பழகிறதாகட்டும், எல்லாமே ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குருவின் அருளினால கிடைக்க போகுது. குழந்தை செல்வம் இல்ல, நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்ல, திருமணமாகி இவ்வளவு நாள் ஆச்சுங்க, போகாத டாக்டர் இல்ல, போகாத கோயில் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வேதனை மனது துயரம் அடைந்தவங்க லைவ்ல பாக்குறேன். மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பிறப்பு 2 வருஷம் 3 வருஷம் தள்ளி போடுங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இப்ப குருவின் பார்வைகள் இது கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னாலும் அதை அதிசாரமா ஃபுல்லா அந்த இடத்துக்கு எப்படி வருதோ இருக்கும்பொழுது என்னென்ன பழங்கள் கொடுக்குதோ அந்த மாதிரி பழங்களை உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு தான் போவாரு அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. அதே போல குழந்தை செல்வம் கொடுக்குறாரு. அதாவது திருமணமாகி ரொம்ப நாள் லேட்டு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. உங்க வீட்டுல மழலை செல்வம் குழந்தை செல்வம் சத்தம் கேட்கும். சரிங்க, நான் ரொம்ப நாளா ஒரு பையனை விரும்பிட்டு இருக்கிறேன், அது வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, இது எப்படி முடியும் அப்படின்னா கண்டிப்பா கல்யாணத்துல முடியுங்க. காதல் திருமணம் அப்படிங்கிறது அதுதான். சரிங்க, பதவியில இருக்கிறோம், நான் பதவி உயர்வு நான் கேட்டுட்டு இருக்கேன், வேண்டாத இடமாற்றங்கள் வேற வந்துருச்சு,
நம்ம சொந்த ஊரோட சேர முடியுமா, சொந்த பந்தங்களோட இருக்கோமா, குடும்பத்தோட ஒன்றா நம்ம இருக்க முடியுமா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் 5ஆம் இடம் ஒர்க் ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள், தொழிலில் வேலையில் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த 5ஆம் பார்வை கிடைக்குதுங்க. சரிங்க, இந்த விருச்சிக ராசி மாணவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு மதிநுட்பம் அதிகமாகும், தெளிவு ஏற்படும். எந்த சப்ஜெக்ட்ல நீங்க பயணிக்கிறீர்களோ அந்த அளவு அந்த சப்ஜெக்ட்ல நல்ல ஒரு ஆழமாக ஒரு அறிவுத்திறன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது. நீங்க அரசு காரியங்களை தேர்வு எழுதுங்க. ஏன்னா சூரியன் அந்த இடத்துல தொழில் ஸ்தானாதிபதி அங்க இருக்கிறார். ஸோ கண்டிப்பாக அரசு வேலை கொடுத்துட்டு தான் போகிறேன். நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம். குரு பார்வை சூப்பராக இருக்கு. அது மட்டும் இல்லை, முயற்சி ஸ்தானத்திலையும் பார்வைகள் குரு பகவானுடைய பார்வை இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீர்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் புதிய புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குருவின் பார்வை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குதுங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இளைய சகோதர சகோதரிகளினால நல்ல நன்மைகள் இருக்கு. அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதுக்கு உண்டான ஆதாயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கணவன் மனைவி உறவு நல்ல ஒரு பலப்படும். ஏன்னா 7ஆம் அதிபதி 12 அயன போகத்துல இருக்கிறார். சரிங்களா? ஸோ அதனால அவங்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே நல்லாவே இருக்க போகுது. இடம் மாறுதல், குறுகிய காலத்துல இடம் மாறுதல், போயிட்டு அந்த ஊருக்கு போயிட்டலாம், சொந்த ஊருக்கு போயிட்டலாம், சொந்த பந்தங்களை பார்த்துக்கலாம், ஒரு கல்யாண கட்சி, இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது. டிராவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு பவன் இருக்காரு. 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா தாய், கல்வி, வீடு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த இடத்துல ராகு பவன் இருந்தா என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மாவின் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு கூட கொஞ்சம் ஹெல்த், இந்த கால், முட்டி, இந்த நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதே சமயம் அளவுக்கு அதிகமான விரும்பிய பொருளை சாப்பிட்டு அஜீரண கோளாறு இந்த மாதிரி ஒரு அமைப்புன்னு இருக்கு. 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கிறார். சரிங்களா? 5ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கிறது பல வேலைகள, பல கற்பனைகளை, பல எண்ணங்களை உங்களுக்கு கொண்டு வரும். ஒரு வேலையில இருக்கிறீங்க, அடிஷனலா இன்னொரு வேலை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அது பூர்வீகத்துல ஒரு நன்மைகள் நடக்கிறது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லது. ஒரு டிரான்ஸ்பர் ஏற்கனவே சொன்னீங்களா, இது இடமாற்றங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நடக்க போகுது. அதே சமயம் 9ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய பார்வையில் இருக்கலாம். பாக்கியங்கள் வலுப்படும். தந்தையினுடைய ஆஸ்தி, சொத்து சம்பந்தமான சில முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது அபரிதமான அமைப்பு. திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கும் இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் 12, 11, 10 10ஆம் இடத்துல கேதுவான் தொழில் நஷ்டம், தொழில் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லைங்க. ஏன்னா நட்பு பெற்ற விருச்சிக ராசியில தான் சூரிய பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, குரு பகவானின் பார்வையில அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொழில் வளர்ச்சி, வேலை போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். என்ன ஒரு தடவை 2 தடவை நம்ம வேலை பார்த்ததுலயே கொஞ்சம் ஒரு ரிவ்யூ பண்ணுவீங்களா, அது எப்படி என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு பண்றது, மேலதிக ஆலோசனை கேட்டு பண்றது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு செவ்வாய் ஏதாவது நடந்துருச்சுன்னா நிலம், மகை, வீடு சம்பந்தமா உங்க கையில் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பாக வருங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல, அதாவது 11ஆம் இடத்து லாபத்தை கொடுக்கிறவன் அப்படி 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கலாம் புதன் பகவான். அதுவும் அந்த வீட்டினுடைய அதிபதியோடு கூடி சுக்கிரனும் புதனும் அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெருந்தகைகள், காலேஜ் லெக்சரர், ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு, அதில் ஒரு இடமாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். பேச்சினால் தொழில் செய்து பிழைப்பவர்கள் அப்படின்னு சொல்ல கம்யூனிகேஷன் தொடர்புகள் வலுப்பெறும் அப்படிங்கிறது தான். அவங்க பிஸ்னஸ் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அவங்க சேஞ்ச் பண்ணி அதன் மூலம் நல்லா பிரபலம் ஆகிறது அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா சூப்பரான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலும் அயனசயன போகும் சுக்கிரனும் புதனும் 12ஆம் இடத்துல போகிறதுனால சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சு எடுபடலையே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் வரும். அதான் அப்படிலாம் தற்காலிகமானது தான். சரிங்களா? அடுத்து தொடர் முயற்சி, ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாங்க, தொடர் முயற்சி நீங்கள் பண்ணும் பொழுது இதனால உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு. கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல சில எதிர்பார்த்த விஷயங்களில கண்டிப்பாக முன்னேற்றமும் நல்லதொரு வாய்ப்புகளும் நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள், தசாபுத்திகள் இதை வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லுங்க. இதற்காக எங்களோட ஒரு கன்சல்டேஷன், ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற
அல்லது டைட்டில் இருக்க என்னுடைய வாட்ஸ்அப்பில் எனக்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்குரிய கட்டணங்கள் சொல்லி பார்த்துக்கலாம். நீங்கள் சரிங்களா? ஓகே, பாய்.